welcome to Rajiv Gandhi IAS Academy. So far நம்ம economy explanation seriesல daily ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து அதோட full explanation and background பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கான டாபிக் என்னன்னா non performing assets. What is non performing assets? So non performing assets வந்து எப்படி கிரியேட் ஆகுது, அதனால பேங்க்ஸ்க்கு வந்து எப்படி எஃபெக்ட் ஆகுது, and then பேங்க்ஸ் மூலமா மற்ற செக்டார்ஸ்க்கு எப்படி இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எஃபெக்ட் பண்ணுது, ஸோ அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரெமிடியல் மெஷர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் கோயிங் இன் டு நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் பேங்க்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிவிங் கிரெடிட்ஸ். ஸோ நமக்கு கிரெடிட்ஸ் வந்து கொடுக்குறது வந்து பாருங்க. ஸோ பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிவிங் கிரெடிட்ஸ். ஸோ நமக்கு கிரெடிட்ஸ் வந்து கொடுக்குறது யார் அப்படின்னா பேங்க்ஸ். அண்ட் தென் வந்து அக்செப்டிங் டெபாசிட்ஸ். ஸோ நம்ம எதனாச்சும் வந்து பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணனா அதை அக்செப்ட் பண்ணுறது பேங்க்கோட ஃபங்க்ஷன். மொபிலைசிங் சேவிங்ஸ், அதாவது சேவிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை மொபிலைஸ் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா பேங்கிங். ஹெல்ப் இன் இன்வெஸ்ட்மெண்ட். சப்போஸ் நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து பேங்க்கிட்ட போய் லோன் கேட்போம் இல்லையா. ஸோ அந்த லோன் கேட்கும்போது பேங்க் வந்து நமக்கு லோன் கொடுக்கறது மூலயமா அதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து தொழிலை வந்து ஹெல்ப் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்ம ஆண்டர்ப்ரனராக இருந்தால் நம்ம வந்து பேங்க்ஸ் கிட்ட போய் லோன் கேட்போம். ஸோ நமக்கு பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்கறது மூலயமா அந்த லோனை வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளோட தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பேங்க்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து பேங்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுல எப்படி அதுக்கு வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் வந்து நம்மளுக்கு கொடுக்குற லோன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அசெட், ஏன்னா அது மூலயமா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இன்கேஸ் பேங்க்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய நம்ம வந்து பேங்க்கிட்ட வந்து லோன் வாங்கிட்டு நம்ம கொடுக்க வேண்டிய லோனை வந்து கடனை வந்து திருப்பி கட்டாமல் நம்ம வந்து டீஃபால்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேங்க்கு கிடைக்கிற அந்த அசெட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்காம போகிடும். ஸோ அப்போ அந்த லோன் வந்து என்ன ஆகும்னா நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறிடும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ பேங்க்கோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் மூலமாக சப்போஸ் நம்ம லோன் வந்து வாங்கிட்டா அதை திருப்பி கொடுக்காம இருந்தால் பேங்க்கு வந்து அந்த அசெட் கிரியேட் ஆகிறது அப்படின்ற ஒரு கான்செப்டிலிருந்து விலகி அந்த நமக்கு கொடுத்த அந்த லோன் வந்து என்ன ஆகும்னா நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறிடும். ஸோ அதுலேயே வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்லேயே வந்து சர்டைன் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். when an asset, for example a loan doesn't generate income for the bank. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து பேங்க்கிட்ட போய் லோன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்காம பேங்க்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக வர இன்கம் வந்து கிடைக்காம போச்சு அப்படின்னா அது வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசெட் ஆர் எஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. NPA is credit facility in which the interest and or installment of the principal amount has been due for a specific period of time. அதாவது நம்ம திருப்பி கட்ட வேண்டிய அந்த கடன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி கொடுக்க வேண்டிய அந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டியூலியே இருக்குது. நம்ம வந்து அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தாமையே காலங்களை வந்து கழுத்திட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த அசெட் என்ன ஆகும், நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறிடும். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ரெஸ்டு அசெட். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் வேரியேஷன். நம்ம வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசெட்னா என்னன்னு பார்த்தோம், இப்போ ஸ்ட்ரெஸ்டு அசெட்னா என்னன்னு பார்ப்போம். இது எல்லாமே நான் பர்ஃபார்மிங் அசெட்க்கு உள்ள வர ஒரு சில வேரியேஷன்ஸ். ஓகேவா? அண்ட் அசெட் இஸ் லைக்லி டு பிகம் அண்ட் நான் பர்ஃபார்மிங் அசெட் when it is contemplated as a stressed asset. அதாவது இந்த அசெட் வந்து இன்னும் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறலை, பட் ஸ்ட்ரெஸ்டு அசெட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜில் இந்த அசெட் வந்து இருக்குது. அது வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறலை. ஸோ அந்த அசெட்க்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்டு அசெட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அசெட் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்குது. இட் இஸ் லைக்லி டு பிகம் அ நான் பர்ஃபார்மிங் அசெட் பட் இட் டசன்ட் பிகம். இது வந்து இன்னும் ஆகலை, பட் ஆகிறதுக்கான நான் பர்ஃபார்மிங் அசெட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. By restructuring RBI permits it to become prevented from becoming NPA. அதாவது RBI என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்டு அசெட்டை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதன் மூலமா
சர்டன் டைப் ஆஃப் மெஷர்ஸ் எடுக்கிறது மூலமா நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸாக மாறுறத தடுக்க முடியும். ஹவு? இப்போ வந்து ஆர்பிஐ வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ட் அசெட்டை வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறதை தடுக்க முடியும்னு சொன்னேன். எப்படி? வாட் ஆர் த மெத்தட்ஸ் தட் ஆர்பிஐ இஸ் ஃபாலோவிங் ஃபார் கீப்பிங் த ஸ்ட்ரெஸ்ட் அசெட் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறாமல் அதை வந்து தடுத்து ஸ்ட்ரெஸ்ட் அசெட் வந்து அது வந்து அசெட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து எடுக்குது ஆர்பிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் டேர்ம்ஸ் ஆஃப் லோன்ஸ் ஈஸியர். அதாவது இந்த ரீபேமெண்ட் அந்த டிலே டைம் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். அந்த லோன்ஸோட டேர்ம்ஸ் வந்து ஈஸியராக மாற்றி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸிங் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இப்போ ஏன் நம்மளால் வந்து கடனை வந்து திருப்பி கொடுக்கல, அந்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது, அதனால நீங்கள் வந்து கடனை திருப்பி கொடுக்கலையா, மேபி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸம்ஷன் மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பம்பிங் அடிஷ்னல் அசிஸ்டன்ஸ். அதாவது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக என்னென்னலாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ட் அசெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறுறத ஆர்பிஐ தடுக்குது. ஸோ தே ஆர் நோன் அஸ் ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ. இதுவும் வந்து ஒரு அந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறதுக்கு தடுக்கிறதுக்கான ஒரு டேர்ம், அதாவது ஒரு மெத்தடாலஜி. இந்த ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, சர்டன் ப்ரொவிஷனை வந்து பேங்க் வந்து இந்த மாதிரி லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது வந்து தட் வில் கீப் அசைட், இது வந்து ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எடுத்து வச்சுப்பாங்க. அதோட ரேஷியோ தான் வந்து ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ. ரேஷியோ ஆஃப் ப்ரொவிஷனிங் டு என்பிஏ. ஸோ இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறதுக்கு அது வந்து ஒரு ப்ரொவிஷன் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து ப்ரொவிஷன் கவரிங் ரேஷியோ. இண்டிகேட்ஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆஃப் அ பேங்க் ஹேஸ் கெப்ட் அசைட் டு கவர் த லோன் லாஸஸ். அதாவது இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இண்டிகேட்ஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுப்பாங்க. ஃபார் எ பேங்க் ஹேஸ் கெப்ட் அசைட் டு கவர் லோன் லாஸஸ். சப்போஸ் வந்து லோன் வந்து லாஸ் ஆக போகுது, இல்லைனா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ரொவிஷனிங், இந்த ஃபண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் ப்ரொவிஷனல் கவரிங் ரேஷியோ. அதாவது லோன் லாஸ் ஆகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லோன் லாஸ் ஆயிடுச்சுன்னா, இன்கேஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி லோன் லாஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு சில ஃபண்ட்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஃபண்ட்ஸு, அந்த ப்ரொவிஷனிங் கவரேஜ் தான் ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த பிசிஆர் எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா, பிசிஆர் ஹெல்ப்ஸ் இன் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. அந்த பேங்க்கோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷனல் கவரிங் ரேஷியோ வந்து ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட்டு எதுக்கெல்லாம் இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து எப்படிலாம் உருவாகுது. ஒன்று வந்து பேங்க்கில் நம்ம வந்து ரீபே பண்ணலை, கடனை வந்து ரீபே பண்ணலை அப்படின்றது ஒரு ரீசன். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து அதை பார்த்துருக்கோம். ஸோ என்னென்னலாம் காசஸ் ஆஃப் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 1 புவர் லோனிங் ப்ராக்டிசஸ். அதாவது பேங்க் ஃபாலோ பண்ணுற புவர் லோனிங் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு வந்து லோன் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் வந்து புவராக இருக்குது, புவர் லோனிங் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்ளைன் இன் எக்கானமி வந்து அதோட டவுன் டவுனில் போயிட்டே இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு ரீசனாக மாறும். நெக்ஸ்ட் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ். அதாவது வேணும்னே வந்து நம்ம வந்து மணியை வந்து ரீபே பண்ணாமல் சிச்சுவேஷனால் சிச்சுவேஷன் அப்படின்ற ஒரு ரீசனால் ரீபே பண்ணாமல் இருக்கிறது ஒரு ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து அந்த டைம் பீரியட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிச்சுவேஷன் ஒரு ரீசனாக வச்சு ரீபே பண்ணல அப்படின்னா அது ஒரு ரீசன். வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ் அப்படின்னா வேணும்னே அவங்கக்கிட்ட இருக்கும், பட் வில்ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணியை வந்து ரீபே பண்ணாமல் அவங்க வந்து டிஃபால்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு காசஸ். வாட் டஸ் இட் மீன்? ஸோ இந்த மாதிரி நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து கிரியேட் ஆகுது. இதெல்லாம் சொல்கிறதால என்ன அர்த்தம்? பேங்க்குக்கும் நம்ம எக்கானமிக்கும் இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்டால் என்ன எஃபெக்ட், என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் பேங்க்ஸ் டிமினிஷஸ். அதாவது பேங்க்ஸ்க்கு ஜென்ரேட் ஆகிற அந்த இன்கமே வரலன்னா என்ன ஆகும்? பேங்க்ஸோட ப்ராஃபிட் வந்து கம்மியாயிட்டே போகும். ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன ஆகும்னா டிமினிஷ் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட் பாருங்கள், காஸ்ட் ஆஃப் பாரோவிங் வில் ரைஸ். அதாவது இன்கேஸ் இவங்க வந்து டிஃபால்ட் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தவங்க வந்து லோன் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா
இன்ட்ரெஸ்ட் ரேட் மேபி இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காஸ்ட் ஆஃப் பாரோவிங் வில் ரைஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் சஃபர். பேங்க்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியே இல்லை, அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ஜென்ரேட் ஆகிற இன்கமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? சப்போஸ் லோன் கேட்க போனாலும் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அது கொடுக்குற அந்த லோன்ஸ் வந்து மணி வந்து இல்லாமல் போகும். அப்போ வந்து எக்கானமியில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து குறையும், அதனால எக்கானமி என்ன ஆகும்னா டவுன் டவுனில் போகும். ஸோ அந்த ஒரு எஃபெக்டும் வந்து என்பிஏனால எக்கானமிக் வந்து ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், எம்ப்ளாயீஸ் அண்ட் டெபாசிட்டர்ஸ் லாஸ் இஃப் பேங்க்ஸ் க்ளோஸ் டவுன். பேங்க்ஸ்க்கு ஜென்ரேட் ஆகிற அந்த இன்கமே இல்லைன்னா என்ன ஆகும்னா பேங்க்ஸில் இருக்கிற எம்ப்ளாயீஸும் சரி, இல்லை வெளியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் சரி, எக்கானமியில் இருக்கிற ஓவரால் எம்ப்ளாயீஸ் அண்ட் டெபாசிட்டர்ஸ், இம்பார்ட்டண்ட்டாக டெபாசிட்டர்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள வந்து லாஸில் தான் போகும். ஏன்னா நம்ம வந்து பேங்க்கில் வந்து அதிகமாக நான் பர்ஃபார்மிங் அசெட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வந்து எஃபெக்ட்லாம் இருக்குது. நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் மூலமா இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து எக்கானமிக்கும் சரி பேங்க்குக்கும் சரி இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இதையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம், ஹவு டு ரெமெடி, இதெல்லாம் எப்படி வந்து சால்வ் பண்ணி நம்ம வந்து பேங்க் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் கிரியேட் ஆகாமல் அது வந்து ஒரு இன்கமாக வந்து ஒரு ஜென்ரேட் பண்ணணும், என்னென்ன மாதிரி மெஷர்ஸ் வந்து ஆர்பிஐ எடுத்திருக்கு அப்படின்னா அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனிங், நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ, அதாவது பேங்க்ஸ் வந்து என்ன பார்க்கணும்னா அந்த லோன் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்டன் டைப் ஆஃப் ப்ரொவிஷனிங் வந்து எடுத்து வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க சர்ஃபேசி ஆக்ட், இந்த ஆக்ட் மூலமா லீகல் மெஷர்ஸ் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஏஆர்சி, டெப்ட் கவரேஜ் டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல், அதாவது ட்ரிபியூனல்ஸ் மூலமாக வந்து டெப்ட் வந்து எப்படிலாம் ரிகவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெஷர்ஸ் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், இந்த ஆக்டுக்குள்ளே ஒரு சில லீகல் மெஷர்ஸ்லாம் இருக்கும், இந்த பீரியட் ஆஃப் டைம்குள்ளே அவங்க வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்க போடுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் NARCL அண்ட் 21. NARCL அதாவது இந்த கான்செப்ட் வந்து 2021 கொண்டு வந்திருக்காங்க. NARCL அண்ட் IDRCL அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது, அதை இன்னொரு வீடியோவில் ப்ரீஃபாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெமிடியல் ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம வந்து நம்ம கொடுக்குற லோன்ஸ் வந்து பேட் லோன்ஸாக மாறாமல் பேங்க்குக்கு வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸாக க்ரியேட் ஆகாமல் இந்த மாதிரி ரெமிடியல் மெஷர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, பேங்க்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம வந்து இந்த வீடியோவில் நான் பர்ஃபார்மிங் அசெட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ நான் பர்ஃபார்மிங் அசெட் எப்படிலாம் கிரியேட் ஆகுது, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதனால் வந்து எக்கானமிக் வந்து என்னென்னலாம் வந்து பாதிப்பு உள்ளாகுது, அண்ட் தென் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ எடுத்திருக்கிற என்னென்ன முயற்சிகள்லாம் ஆர்பிஐ எடுத்திருக்கு, என்னென்ன லீகல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ப்ரொவிஷனல் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.